என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருடைய காதல் நிறைவேற போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, அல்லது என்னுடைய காதல் நிறைவேறாமல் போயிடுச்சு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் மனசு முழுக்க ஏதோ ஒரு பாரம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மின்னசல்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி என்ற தோழி மின்னசல் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய காதலை விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்னென்னு தெரியாமல் பல நாட்கள் இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு தெரிய வந்த அன்னைக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் அந்த காயத்திலேருந்து மீண்டு வரும்போது என் மேலே ஒரு அபரிதமான காதலோடு இருந்த ஒரு நபரை நான் கண்டுக்காமல் விட்டுருக்கேன், அவரை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. வாழ்க்கைங்கிறது ரொம்ப வினோதமாக வித்தியாசமாக இருக்குது. பல கலவையான உணர்வுகள். இதற்கிடவில் எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம். உங்ககிட்ட பேசினா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினச்சி தான் இந்த மின்னஞ்சலை பண்ணியிருக்கேன். நாங்கள் விஜயலட்சுமி கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்கள் கேட்டுட்டு இருக்குது எஃப்எம்னா. இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு அறிமுகமான நண்பன் தான் வசந்த். நட்பாக அறிமுகமாகியது காதலாக தீவிரம் அடைச்சது. ஃபைனல் இயரில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வரைக்கும் போயாச்சு. நான் தான் அந்த நேரத்தில் லைட்டாக சொதப்பிட்டேன். இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? எதுக்காக இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் இதெல்லாம் தெரிய வந்து என்னுடைய வீட்டில் நாளைக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஓகே, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா எனக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் இந்த ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லைன்ட்டு போயிட்டான். நான் அப்படி சொல்லிட்டு போனவன் திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை இது ஒத்து வராது அப்படின்னு சொன்ன அன்னைக்கு உடஞ்சி போயிட்டேன். என்ன காரணம்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இல்லை இது ஒத்து வராது, தேவையில்லாத பிரச்சனைகள் வேணாம், நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அவனும் குறுக்கிடவே இல்லை. திரும்ப அவனை சந்திக்காமலே போவேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு சில வார்த்தைகள் பேசியிருப்பேன். அட்லீஸ்ட் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவேங்கிறதையாவது சொல்லியிருப்பேன். அது கூட வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டான். அவனை பிரிந்திருந்த அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம். மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அதுலேருந்து மீண்டு வருவனாங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருந்தேன். ஆனால் காலம் என்னை மீட் எடுத்ததுன்னாங்க. என் மனசில் ஒரு பக்கம் காதல் இருக்கிற மாதிரி என்னுடைய மாமா பையன் ராஜாவுக்கு என் மேலே காதல் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் என்கரேஜ் பண்ணதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அது மேலே எரிஞ்சு விழுந்துட்டுருப்பேன். கூடவே கொஞ்சம் உரிமை மாமா பையன் அப்படிங்கிறதுனால என்னோட அம்மா கூட கேட்பாங்க, ஏன்டி அவன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கான், எதுக்கு அவன் மேலே எரிஞ்சு விழுறா அப்படின்னு. பட் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய வீட்டுக்கு தெரிய வந்து அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, ஓ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவன் மேலே எவ்வளோ எரிஞ்சு விழுந்தியா, அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே ஆசை வளர்த்துக்கிட்டான், அதுக்கெலாம் நாங்கள் தான் காரணம், சும்மா அவன் மேலே கோவப்படாதுன்னாங்க. அன்றைக்கி தான் முதல்ல என் ராஜா மாமா மேலே எனக்கு ஒரு சின்ன பாசம் இல்லை ஒரு பரிதாபம் வந்துச்சு. அது போக போக அப்படியே கொஞ்சம் பாசமாக மாறினுச்சு. அது வரைக்கும் அதை நிறையா கடிஞ்சிட்ருக்கேன். அது எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவேன், கோவப்படுவேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாது, தனியாக எத்தனை நாள் போய் அழுதோ. ஆனால் அது மேலே கொஞ்சமாக ஒரு பாசம் வெட்டி பார்க்குற நேரத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என்னுடைய வீட்டில் ப்ரெஷர் பண்ணி தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்த பையன் என்னை வீட்டு வேலைக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் என்னுடைய வீட்டு மேலே வந்த கோவம் அதை நான் திரும்ப ராஜா மாமா மேலே தான் காட்டினேன். ஒருவேளை அவரும் இதுக்கு பின்னாடி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவராகவே மனசு விட்டு பேசினார், இந்த பாரு நீ லவ் பண்ணதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தும் நான் என்னுடைய காதலை மாற்றிக்கல, அதே நேரத்தில் உன் காதலுக்கு எடுக்கணும்லாம் நான் நினைக்கல. உன்னுடைய அம்மா அப்பா பெரியவங்க ஏதோ வேகமாக அந்த பையன்கிட்ட பேசி அந்த பையன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தெரிய வந்தபோது நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறீங்க, நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அதுதானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நீயே கொண்டு போய் விட்டுட்டு வருவியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாமே இருந்தணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் நான் நல்லவன் காட்டிக்க விரும்பலை. ஆனால் உன்னுடைய காதல் நீ நினச்ச மாதிரியே சேரணும்னு பிரார்த்தனை பண்ண பல பேரில் நானும் ஒருத்தன்னாரு. அன்னைக்கு தான் அவர் மேலே எனக்கு ஒரு லேசான காதல் வந்ததுன்னாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஓடிடுச்சு. அதுக்கு பிறகு எப்போ எந்த மூமெண்ட்டில் நான் ஓகே சொன்னேன்லாம் தெரியல. ஆனால் இப்போ என்னுடைய மாமா ராஜாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன்னாங்க விஜயலட்சுமி. ரெடியூசர் இல்லை, இன்றைக்கி நான் உங்ககிட்ட போயிருந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரங்க. கல்லூரியில் படிக்கும்போது விஜயலட்சுமிக்கு இருந்த காதல், அந்த பையன் திடீர்னு முன்னாடி வந்து நின்று சொல்லியிருந்திருக்காரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி விஜயலட்சுமியுடைய குடும்பத்தின் ப்ரெஷர் தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு தான் தெரிய வந்திருக்குது. பேரலாக இன்னொரு பக்கம் தன்னுடைய மாமா பையன் ராஜாராம், அவர் இவங்க மேலே வச்சிருந்த காதல், அது ஒரு பக்கம் ஒரு ஒருதலை காதலாக கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்குது. ஆனால் ஃபைன் டே அவரே முன் வந்து பேசியிருக்காரு, இந்த பாரு நீ லவ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அந்த பையன் பிரிஞ்சு போனதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ப்ரெஷர் பண்ணதுக்கெலாம் நான் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது, நான் இப்படியே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருந்துடுறேன், ஓகேவா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னுடைய லவ் பிரிஞ்சதில் எனக்கு தான் அதிகமான வருத்தம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அந்த மொமெண்ட்டில் தான் அவர் மேலே ஒரு அன்பு பாசம் அது காதலாக கூட இருக்கலாம், ஆனால் அதை
ஒத்துக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது விஜயலட்சுமிக்கு. அதை பற்றி தான் பேசினாங்க. இப்போ கூட எனக்கு அவரை பிடிக்கும். எங்கள் மாமா மாதிரி என்னை யாரும் நேசிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நான் அவரை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் என்ன அவர் இதில் ஹர்ட் பண்ணியிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் கொண்டாடுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு தெரியும். பட் ஸ்டில் நான் நேசித்தவன் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் நேசித்த நான் அவருக்கு கிடைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னமோ பண்ணுது. இது தப்புன்னு எனக்கு தோணினாலும் ஸ்டில் என்னால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியலன்னாங்க. ஒரு சில வார்த்தைகள் விஜயலட்சுமிக்கு மற்றும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்குமே இந்த பாடல்களுக்கு பிறகு. தான் நேசித்த பையன் தன் கூட இல்லை அப்படிங்கிறது விஜயலட்சுமிக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸ்டில் தன்னை உயிர்க்குயிராக நேசித்தவருக்கு தாமரை எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதை அவங்க சொல்கிற மாதிரி ஈகோலாம் என்னால் பார்க்க முடியல. நாம் நினச்சது நடக்கலையே, இன்னொருத்தவங்க நினைக்கிறது நடக்குது, அதற்கு நாம காரணமாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை. இது இயல்பு தான். ஆனால் இதை மனசுக்குள்ளாரே வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதோடு இல்லாமல் தன்னுடைய மனசுக்குள்ளார காதலை மட்டுமே வச்சுட்ருக்கிற அவங்க மாமா பையனுடைய லைஃபையும் சேர்த்து நீங்கள் கெடுக்க போகிறீங்களாங்கிற கேள்வியை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்த்து நான் கேட்குறேன். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. பல நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது நடக்காது. நம்ம கூட இருக்கிறவங்க நினைக்கிற ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுவும் நம்மளை தான் அவங்க நினச்சிருக்காங்க, நம்ம மூலமாக தான் அது அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படணும். நம்முடைய காதல் நிறைவேறலைன்னா இன்னொருத்தவங்களுடைய காதலாக இருக்கக்கூடிய நாமளும் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அது ரொம்ப சுயநலமான விஷயம். மனசு இப்படிலாம் சிந்திக்க வைக்கும். பட் அதுக்காக அப்படி சிந்திச்சிடாதீங்க. அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வாங்க. அண்ட் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்குது. நமக்கானவங்களை வேறு யாரும் தட்டி பறிச்சுட்டு போகவே முடியாது. நமக்கு இல்லாதவங்களை தலைகீழ நின்னாலும் கொண்டுட்டு வரவே முடியாது.